ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம், வாசிக்கலாம். யாத்திராம புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டின் ஆகம புஸ்தகத்தின் 2வது புஸ்தகம், யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் பேசுகிற வார்த்தையை நாம் இங்கே வாசிக்கிறோம். மோசேயை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். இந்த அருமையான இந்த வார்த்தையில ஒரு அழகான ஒரு அனுபவம் மறைந்திருக்கிறது. அதுதான் இன்னைக்கு நம்ம தலைப்பா இன்னைக்கு நாம வைத்து நாம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். என்ன மறைந்திருக்கிறது அப்படின்னா, எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். 2வது, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை என்ன செய்வார்கள்? காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இந்த 3ஐயும் நம்ம நல்லா உற்று கவனிச்சோம்னா ஒன்று தெரியுது, ஆச்சரியமான காரியமாக இருக்கு. ஆமாவா இல்லையா? சொல்றாரு, எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயத்தை என்ன செய்வேன்? உங்க ஜனங்கள் எல்லாரும் முன்பாக நான் செய்வேன். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். உன் கூட இருக்கிற நான் என்னுடைய செய்கைகளை நீ என்ன செய்வ? காண்ப அப்படிங்கிறார். பயங்கரமான காரியமாய் இருக்கும் அப்படிங்கிறார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பார்த்தோம்னா, சிந்திச்சு பார்த்தோம்னா ஒன்று புரியுது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்சோம்னா அதற்கு நம்ம கொடுக்குற பேர் என்னன்னா ஆச்சரியம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னா, ஆச்சரியப்படுத்துவார். சொல்லுங்க, ஆச்சரியப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? ஆச்சரியப்படுத்தினார். அவர்களை மட்டும்தான் ஆச்சரியப்படுத்துவாரா? நம்மையும் ஆச்சரியப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நல்லவர். அவரை நம்புகிற பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்துவார். அவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்துவார். அவருடைய ஜனத்தை ஆச்சரியப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஆச்சரியம் என்றால் என்ன? இதுவரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்குரிய சூழ்நிலைகளோ சாத்தியமோ இல்லை. அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் அது நடக்கும். அதுதான் ஆச்சரியம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நம்மை ஒடுக்குகிற முடக்குகிற எந்த சூழ்நிலை இருந்தாலும் அதன் மத்தியில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற வாக்குத்தத்தை உறுதிப்படுத்தும் போது நம்ம எல்லாரும் சொல்லலாம், அவர் ஆச்சரியப்படுத்தினார். அல்லேலூயா. உலகத்தில் எல்லாரும் சொல்றாங்க, ஒடுக்கிட்டா முடக்கிட்டா அப்புறம் ஒண்ணுமே நடக்காது. ஆனா நாம சொல்லக்கூடாது, ஒடுக்குனாலும் முடக்கினாலும் எனக்கு ஒருத்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரு, அவர் என்னை ஆச்சரியப்படுத்துவார். அப்பாவால் ஆச்சரியப்படுத்த முடியாது, அம்மாவால் ஆச்சரியப்படுத்த முடியாது. நம்மளை யாராவது சர்ப்ரைஸ் பண்ணாங்கன்னா நம்ம கொஞ்ச நேரம் தான் என்ன செய்வோம்? சர்ப்ரைஸ் ஆகும்ல. அம்மா இல்லையா? அம்மா இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் நல்லவர். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன் சொல்லுகிற வார்த்தையானாலும் சரி, செய்கையானாலும் சரி, அல்லது ஏதோ ஒன்றா இருந்தாலும் சரி, அந்த ஆச்சரியம் சொற்பமானது. ஆமாவா? கொஞ்ச நேரம் மாத்திரம் அதுக்கு என்ன இருக்கும்? வீரியம் இருக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை ஆச்சரியப்படுத்தினா அதை நம்ம ஜீரணிக்கவே முடியாது. சிலருக்கு அழுக வந்துடும், சிலருக்கு ஆனந்த கண்ணீர் வரும், சிலருக்கு வாழ்க்கையில ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன் ஆண்டவரே அப்படிங்கிற ஒரு சரியான தீர்மானம் நம்ம எடுப்போம். ஏன் தெரியுமா? அவர் ஆச்சரியப்படுத்துவதில் அவர் தான் வல்லவர். ஆமே.
இன்னைக்கு நாம இருக்கிறோம்னு சொன்னா அதுவே பெரிய ஆச்சரியம். ஆமாவா இல்லையா? நம்ம அழிஞ்சு போயிருந்தோம்னா எத்தனை சாத்தியக்கூறு இருந்துச்சுல. நம்ம அழிந்து போவதற்கு எத்தனை சாத்தியங்கள் இந்த பூமியில வந்தது. ஆனா ஆண்டவர் நாம ஆச்சரியமா வச்சிருக்கிறார். ஆனா எத்தனையோ பேர் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, எத்தனையோ பேர் பூமிக்குள்ள இன்னைக்கு கூடாதான் இருக்கிறாங்க. ஆனா நாம இன்னைக்கு நடமாடி கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? நம்மை ஆச்சரியமா வச்சிருக்கிறாரு, ஆச்சரியப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. உலகத்துல எத்தனையோ பேரு மாளிகைகளை கட்டி பெரிய மாளிகையில வசிக்கிறேன், எவ்வளவு ஆச்சரியமா வாழ்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்றவங்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை விட சாதாரண குடிசைக்குள்ள இருக்கிற, சாதாரண சொற்ப சம்பளத்துல வேலை பார்க்கிற, சாதாரண சொற்ப கூலி கிடைக்கிற நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஆச்சரியமா நம்ம நடத்துறாருல. ஆமீன் சொல்லுங்க. பெரிய விசாலமான இடத்துல இருந்து ஆராதிக்கிற ஒரு கூட்டம் நம்முடைய தேசத்துல இருந்தாலும் ஒரு சொற்ப இடத்துக்குள்ள இருந்து கர்த்தரை முகமுகமா தரிசிக்கக்கூடிய, ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து துதிச்சு மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு ஆனந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு திருச்சபையை தந்திருக்கிறாரு. எவ்வளவு ஆச்சரியமான அனுபவம். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஆச்சரியப்படுத்துகிறவர். இன்னிலிருந்து நீங்க சொல்லணும், என்னை ஒடுக்கினாலும் என்னை முடக்கினாலும் அந்த சூழ்நிலையில என்னை ஆச்சரியப்படுத்துகிறவர் என்னோடு பயணிக்கிறார். எனக்கு முன்னே அவர் கடந்து செல்கிறார். எனக்கு அவருடைய தூதருடைய பட்டாளம் பாதுகாப்பா இருக்கிறது. அவர் என்னை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியப்படுத்துவார். கொஞ்சம் கூட நாம அதுல தளர்ந்து போயிடக்கூடாது. நிச்சயமா என்னை என்ன செய்வாரு? ஆச்சரியப்படுத்துவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சில நேரங்கள்ல நாம எதிர்பார்ப்போம், ஆனா ஆச்சரியம் என்ன செய்யாது. நாம எதிர்பார்க்கும் போது என்ன செய்யாது. ஆமா, நான் யோசிச்சிருக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு துட்டு முட்டாய், என்னது சொல்லுங்க, இப்பெல்லாம் கிடையாது. கருப்பு கலர்ல இருக்கும், அதுக்குள்ள துட்டு வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு முட்டாயும் வாங்கும் போதெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும், இதுல 2 ரூபா இருந்துராதா, 1 ரூபா இருந்துராதா அப்படின்னு. கடைசியில பார்த்தா முட்டாய் தான் இருக்கும். ஒண்ணுமே யதார்த்தமா சரி சில்லறை இருக்க, சில்லறை இருக்க, சரி அதையா கொடுங்கன்னு வாங்குவோம். அன்னைக்கு அதில் துட்டு இருக்கும். நம்ம எதிர்பார்க்கும் போது ஆச்சரியம் என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. எதிர்பார்க்காத நேரத்தில் என்ன நடக்கும்? ஆச்சரியம் நடக்கும். ஏன் சொல்றேன்னா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எதிர்பார்க்கும் போது ஆச்சரியம் இருக்காது, அவர் நடத்தி காட்டும் போது ஆச்சரியம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல, நாம் நடந்து கொண்டிருக்கிற பாதையில நமக்கான ஆச்சரியத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். நான் நினைக்கிறதுல தான் அவர் செய்யணுங்கிற டிமாண்ட் நம்ம என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அதை என் வாழ்க்கையில் என்ன செய்கிறேன், முழுமையை என்ன செய்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேங்கிற மனப்போக்கம் நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்மை ஆச்சரியப்படுத்துவார். ஆமே. அது என்ன உறவு அப்படின்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற உறவின் முதிர்ச்சி, அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்கிற அந்த நல்ல உறவினுடைய ஒரு நல்ல புரிதல், அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் பெஸ்ட். ஆமே, அல்லேலூயா. நேற்று நான் ஜோஸை பைக்கில் கூட்டிகிட்டு போகிறேன். திருநெல்வேலியில் இருந்தேன். அப்போ அவனை வெளியே எங்கேயும் அதிகமாக கூட்டு போனதில்லை. நேற்று அவன் என் பின்னால் உட்காந்துருக்கிறான். முன்னால் தான் உட்காருவான், பின்னால் உட்காந்துருந்தான். என்னை வெயில் அடிக்குன்ட்டு. அப்போ நான் கூட்டு போகும்போது கேட்குறேன், எங்கே போகிறேன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு. தெரியாது. இப்படிதான், தெரியாது. உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு. இல்லை. எதுக்கு பயம் இல்லை? அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல. எங்கேயோ கூட்டு போகிறேன் அப்படி. எங்கேயும் கூட்டு போங்க. அப்போ அதில் நான் ஒன்று புரிந்துக்கிட்டேன், அந்த தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவில் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ ஸ்ட்ராங்கான நம்பிக்கை. எங்கே கூட்டு போனாலும் நமக்கு எந்த சேதமும் வரவே வராது. நிச்சயமாக நமக்கு ஒரு சேஃப் தான் என்ன செய்யும், இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யாது, வராதுங்கிற ஒரு புரிதல் இருக்கு பாருங்க. அதுதான் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற அந்த உறவு இன்னைக்கு நம்மளை நடத்துறாருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம அவர் கையை பிடிச்சிருக்கிறோன்னு எத்தனை நம்புறீங்க? நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆச்சரியப்படுத்துவார். நிச்சயமா உங்களை ஆச்சரியப்படுத்துவார். நீங்க எதிர்பார்க்கறதில்ல, அவர் எதிர்பார்த்து வச்சிருக்கிறதுல ஆச்சரியப்படுத்துவார். அவர் எதை கொடுக்க நினைக்கிறாரோ அதை கொடுப்பாரு. அவர் எதை உங்க வாழ்க்கையில வாய்க்க பண்ண நினைக்கிறாரோ அதை வாய்க்க பண்ணுவார். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நான் உண்மையா சொல்றேன், உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு இமேஜினேஷன் இருந்திருக்கவே வாய்ப்பில்லை. ஆனா ஆண்டவர் முன்னக்கூட்டியே வச்சிருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. அதுதான் ஆச்சரியப்படுத்துகிற தேவன். ஆமீன் சொல்லுங்க.
3 காரியங்களை நான் உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச நான் விரும்புகிறேன். ஆவியான உள்ளத்தில் ஏவனார். ஃபர்ஸ்ட் ஏசாயா 43:19 வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 43:19 கர்த்தர் நல்லவர். புதிய காரியத்தை செய்கிறேன், நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும், வனாந்தரத்தில் வழியையும், அவாந்தர வெளியிலே ஆறுகளையும், அவாந்தர வழியில என்ன செய்வேன்? ஆறுகளையும் உண்டாக்குவேன். நல்லா கவனிங்க. இது ஒரு அழகான ஒரு வசனம். எத்தனை பேருக்கு இந்த வசனம் பிடிக்கும்? பிடிக்காத ஃபர்ஸ்ட்? எவ்வளவு அழகான வசனம். புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்றாரு. அப்போ எப்படி இருக்கும் நமக்கு? இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. ஆனால் புதுசாக ஆண்டவர் செய்வேங்கிறாரு. அதுக்கு கீழே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. என்ன சொல்றாரு? இப்போதே அது என்ன செய்யும்? தோன்றும். அதாவது செய்கிறேங்கிறாரு. ஆனால் அதை நம்ம என்ன செய்யலை? பார்க்கல. செய்கிறேன்னு சொல்றாரு, அதை நம்ம என்ன செய்யலை. ஆனால் ஆண்டவர் ஒரு உறுதி கொடுக்குறாரு பாருங்க. செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இப்போதே என்ன செய்யும்? தோன்றும். அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன காரியத்தை செய்ய போறாரோ அதுக்குண்டான இன்டிமேஷன், அதற்குரிய தோற்றம், அதற்குரிய சாயல் என்ன செய்யும்னா தோன்ற ஆரம்பிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு என்ன ஆச்சரியத்தை ஆண்டவர் செய்ய போறாரோ, என்ன ஆச்சரியமான காரியத்தை நாம காணும்படி அனுபவிக்கும்படி பண்ண போகிறாரோ, அதற்குண்டான அவருடைய செயல்பாட்டினுடைய அந்த சாயல் நம் கண் பார்க்கும்படி அது ஓப்பன் பண்ணப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அது தெரியும்படி கர்த்தர் அதை ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் அதை செய்கிறேன் தோன்றும். அடுத்து ஆண்டவர் நம்மகிட்ட தான் விடுறாரு. என்ன சொல்றாரு? நீங்கள் அதை, அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் அதை அறியீர்களான்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அதை பிலீவ் பண்றீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? செய்வேன்னு சொல்லும் போது ஒரு விசுவாசம் வந்திருக்கணும். அதை தோன்ற பண்ணும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும்? இன்னும் அதிகமான விசுவாசம். ஏன்னா நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆதியும் அந்தவுமா இருக்கிறார்ல. அப்போ மனிதர்களாகிய நமக்குள்ள எப்படி பலவீனம் இருக்கும் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லாவே. என்ன பலவீனம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம். எல்லா சீசர்களும் சொல்றாங்க, நான் இயேசுவை கண்டோம், இயேசு வந்துட்டாரு, உயிர் தெழுந்தாருங்க. ஆனால் ஒருத்தன் சொல்றான், அவரை நான் என்ன செய்யணும்? பார்க்கணும். அவரை நான் கட்டாயம் என்ன செய்யணும்? பார்த்தே தீரணும். அவருடைய விழாவில் நான் கை வச்சு பார்க்கணும், அவருடைய காயங்களை தொட்டு பார்க்கணும். அப்பனா தான் நான் நம்புவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறாருன்னா, நீ பார்த்தாதான் என்ன செய்வ? நம்புவ. அதனாலதான் அது தோன்றும் அப்படிங்கிறாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். எதை செய்ய போறாரோ, எது ஆச்சரியமா நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் காட்ட போறாரோ, அதை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வந்து செய்ய போறாரோ, அது தோன்றும். இப்போ நம்மகிட்ட கேட்கிறாரு, நீங்கள் அதை அறியீர்களா? அதாவது அதை பார்க்கக்கூடிய அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? அதை தேடக்கூடியவங்களா இருக்கமா? அதன் மேல நம்முடைய கவனம் இருக்கா அப்படின்னு ஆண்டவர் நம்மிடத்துல கேள்வி கேட்கிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, நான் வனாந்தரத்துல வழியையும் அவாந்தர வழியில ஆறுகளை உண்டாக்குவேன். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டுக்குள்ள வந்துருவோம். வனாந்தரம் வழி அப்படின்னா நம்ம எதை பார்க்கலாம்? செங்கடலை கொஞ்சம் பார்க்கலாம். அது வரைக்கும் செங்கடலை யாரும் என்ன செய்யல, வழியை உண்டாக்குனதை பார்க்கவே இல்லை. நல்லா கவனிங்க. மோசையோட ஆண்டவர் முகமுகமாய், ஆமா ஸ்தோத்திரம், ஆண்டவர் பேசினார். எரிகிற அக்கினி ஜுவாலையின் மூலமாக கர்த்தர் பேசினார். அவனை கர்த்தர் கொண்டு வந்து தலைவனாக நிறுத்தினார். அவனோடு கர்த்தர் பேசி அவனை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ ஒரு பெரிய பிரச்சனைக்கு நடுவில் வந்து நிற்கிறாங்க. முன்னால செங்கடல், பின்னால பார்வோடைய படை. இப்போ போகணும்னு சொன்னா கட்டாயம் ஒன்று பின்னால இருக்கிறவங்களை சமாளிக்கணும், இல்லைன்னா முன்னால இருக்கிறத என்ன செய்யணும்? மாற்றி அமைக்கணும். இந்த ரெண்டு தான் வழி, வேற வழியே இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்தவைகளை சமாளிக்கக்கூடிய தேவன் அல்ல, முன்ன இருக்கிறவர்களை உடைத்து நொறுக்கி உங்களுக்கு பாதையை உண்டாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. நடந்த விஷயத்துல உங்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிற தேவன் அல்ல, நடக்க போற விஷயம், நடக்காதுன்னு சொல்லப்படுகிறவைகளை, இது வாய்க்காதுன்னு சொல்லப்படுகிறவைகளில் உங்களுக்கு பாதையை உருவாக்குவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வனாந்தரத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு, வனாந்தரத்தில் கர்த்தர் என்ன உண்டாக்குவாராம்? வழியை. அவாந்தர வழியில் ஆறுகளை. ரெண்டுமே சாத்தியமே. நடக்குமா? வாய்ப்பே இல்லை.
இது வாய்ப்பே இல்லையா, அது எப்படியா நடக்கும் அப்படின்னு உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நீங்களும் நானும் சொல்லணும், நான் ஆராதிக்கிறவர் ஆச்சரியப்படுத்துகிறவர். நாங்கள் ஆராதிக்கிற இயேசு ஆச்சரியப்படுத்துகிறவர். நாங்கள் ஆராதிக்கிற திரியேக தெய்வம் எங்களை ஆச்சரியப்படுத்துகிற கர்த்தர். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 13 17 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். என்னைக்குமே காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நல்லா கவனிங்க, போதும் கவனிங்க. இன்னைக்கு பார்க்கிற எகிப்தியரை என்னைக்கு என்ன செய்ய மாட்டீங்க அப்படின்னு என்ன அர்த்தம், என்ன ரகசியம்? இந்த வார்த்தை ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அழுத்தி ஏன் சொல்லப்பட்டிருக்கு? அதில் ஏதாவது ரகசியம் இருக்கா இல்லையா? நம்ம சாதாரணமாக நம்ம அதை வாசித்து போயிடும். இல்லை, நான் நினைக்கிறேன் மோசைக்கு ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. என்ன வெளிப்பாடு? நான் விசுவாசிக்கிறேன் மோசையோட கர்த்தர் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏப்பா மோசே, பின்னால் வர்ற எகிப்தியர் அவ்வளோ வரி நான் என்ன செய்ய போகிறேன், இந்த வழியில தான் உங்களை நடத்தவும் போகிறேன், இந்த வழியில தான் அவனை அழிக்கவும் போகிறேன். அதனால தான் சொல்கிறாரு, இன்றைக்கு பார்க்குற எகிப்தியரை இனி என்னைக்குமே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆச்சரியம் அங்கே இருக்கு. அதை மறைத்து சொல்றான். இன்றைக்கு காண்கிற எகிப்தியரை இனி என்னைக்கு என்ன செய்ய மாட்டீங்க, காணவே மாட்டீங்க. நம்புறீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில யாரு எகிப்தியரா இருக்காங்களோ, யாரு எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள் நம்மை மறுபடியும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஒரு உத்வேகத்தோட, ஒரு பயங்கரமான ஆக்ரோஷத்தோட நம்மளை தொடர்ந்து அழிக்கும்படி வர்றாங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு வாக்கு பண்றாரு, நான் அந்த இடத்துல ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவேன். அந்த எகிப்தியர்கள் இனியுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர ஒரு நாள் நான் அனுமதிப்பதில்லை. அவன் அழிந்து போவான். அவனுடைய பலமும் அவனுடைய வீரியமும் எங்கே உனக்கு பாதையை உண்டாக்குகிறேனோ, எங்கே உங்களுக்கு வழியை உண்டாக்குகிறேனோ, அங்கே அவர்களுக்கு சங்காரம் அங்கே இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, அடுத்து கீழே வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கையை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. நல்லா கவனிங்க, எவ்வளவு சாதாரணமான விஷயமா பேசுறாரு பாருங்க. ஜனங்களை போக விடுங்கிறாரு. உன் கையில இருக்க கோலை நீட்டி சமுத்திரத்தை என்ன செஞ்சிரு? சாதாரணமான விஷயமா? ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாரு? எப்பா, நான் ஆச்சரியத்தை செய்வேன், ஆனால் அந்த அதிகாரம் யார் கையில் இருக்குன்னு நினைப்பேன், உன் கையில் இருக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. ஆச்சரியத்தை செய்கிறவர் அவர் தான், ஆனால் அதிகாரம் யார் கையில் கொடுக்குறாருன்னா நம்ம கையில் கொடுக்குறாரு. மோசே கையில் கொடுத்தாரு. அவரே என்ன செஞ்சிருக்கலாமா? செய்ய முடியாதா? செய்யலாம். ஆனால் நம்மோடு இருக்கிறார் என்பதை ஆண்டவர் செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. மோசே கையை நீட்டின உடனே பாருங்க, அந்த சமுத்திரம் அப்படியே விலகினது, பாதை அங்கே உண்டானது. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஜனங்கள் பார்த்துட்டு என்ன சொல்லியிருப்பாங்க? இப்போ அதை கொஞ்சம் உங்களுடைய கற்பனையில கொண்டு பாருங்களேன். செங்கடல், மோசே, ஜனங்கள். இப்போ சமுத்திரத்துக்கு நேரா கோலை நீட்டுறான், கடல் தானா என்ன செய்யுது? பிளக்குது. ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி புதுசாக ஒன்று கட்டிட்டாங்க. அங்கேருந்து கப்பல் வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த பாலை என்ன செய்யும்? இப்படியே தூக்கிடும். அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் போய் இங்கே குமியுது. எது பார்க்கறதுக்கு? அந்த பாலம் இப்படி தூக்கி இப்படி வைக்கிறது. ஆனால் அது செய்கிறது என்னதுன்னா, மனுஷனுடைய அந்த கை வேலைகள், அந்த மிஷினுடைய ஆப்ரேட். ஆனால் ஆண்டவர் இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை இவன் கையை நீட்டின மாத்திரத்தில் எந்த மிஷினும் கிடையாது, எந்த மந்திரமும் தந்திரமும் கிடையாது. கையை நீட்ட சொன்னார், கோலை நீட்ட சொன்னார், நீட்டுறான். சமுத்திரம் தானா என்ன செய்யுது? எவ்வளோ பெரிய ஆச்சரியங்க, எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! அப்படியே தானா பிளக்குது. நீங்கள் அதை கொஞ்சம் நிறைய ஹாலிவுட் மூவிலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா, அந்த தண்ணி அப்படியே பாருங்க, அப்படி தக்க நிற்கும் பாருங்க. அப்படிதான் நின்றுக்கும். அதுதான் உண்மை, ரியல். அப்போ அதை பார்க்கும்போது ஆச்சரியம்,
அந்த பாதையில நடக்கும்போது நம்ம ஆட்கள் இருந்திருப்பாங்க பாருங்க, அப்பா எப்படி இருந்திருக்கோம் யோசித்து பாருங்க. எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் அப்படி சாதாரணமா செஞ்சுட்டாரு பாருங்க ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு பக்கம் ஆச்சரியம் இருந்தாலும் ஒரு பக்கம் பயம் என்ன செஞ்சிருக்கும், கட்டாயம் இருந்திருக்கும். மறுபடியும் கூடிருச்சுன்னா, மறுபடியும் வந்துருச்சுன்னா. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னே செல்கிறவராக இருக்கிறனால ஒரு சேதம் அணுகாமல் ஆச்சரியத்தை மட்டும் கண்கள் கண்டு அவர் உயர்த்த செய்வாரை தவிர ஒரு சின்ன எதிரான எதையும் அவர் அனுமதிக்க ஒரு நாள் விட மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆச்சரியத்தை பார்த்துக்கிட்டே நடக்கிறான். அதனாலதான் மீரியம் முன்னால போய் நின்று அந்த தம்புரை அடிச்சு பாடுறா பாருங்க. அவ பாடுற பாட்டை பார்த்தா ஆச்சரியத்துல பாடுறா, பாடி கத்தரை உயர்த்துறா. எல்லாம் நடந்து அந்த பக்கம் போயாச்சு. ஒரு கூட்டம் பின்னால வருது. அது சொல்லுது, நீ மட்டும்தான் போவியா, நானும் வருவேன். இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நீ மட்டும்தான் பைபிள் படிப்பியா, நானும் படிப்பேன். நீ மட்டும்தான் சபையில போய் உட்காருவியா, நானும் வருவேன். ஆனா அவங்களுக்கு நமக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று ஆராதிக்கிறோம். ஆனா அவர்கள் அப்படி அல்ல. என்ன நடக்குதுன்னு பார்த்து அங்கே ஒரு பிரச்சனையை உருவாக்கலாம்னு நினைக்கிற கூட்டம் அழிந்து போகும். அல்லேலூயா. உள்ள வந்தான் அந்த தம்முடைய ஜனங்கள் அந்த கரையில காலை வைத்த அடுத்த செகண்டு கடல் மூட ஆரம்பித்தது. ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது ஆச்சரியம். முதல் ஆச்சரியம் என்னது? கடலை பிளந்து வழியை உண்டாக்கினது. ரெண்டாவது ஆச்சரியம் என்ன? எதிரிகள் கடல் மூடி போட்டது. அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஸ்தோத்திரம், அடைக்கப்பட்ட வழியை திறந்து உங்களை ஆச்சரியப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. அடைக்கப்பட்ட வழியை திறந்து உங்களை என்ன செய்வாரு? சமுத்திரம் அடைக்கப்பட்டு இருந்தது ஜனங்கள் போவதற்கு. ஆனால் அங்கே வழியை உண்டாக்கி, அங்கே வழியை திறந்து தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவது, அப்ப ஆச்சரியப்படுத்துகிற தேவன் எப்படிப்பட்டவர்? அடைக்கப்பட்டதை திறந்து வழியை உண்டாக்கி ஆச்சரியப்படுத்துகிறவர். இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட தீர்க்க தரிசனமா பேசுறார். தீர்க்க தரிசனம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது அடைக்கப்பட்டிருக்கோ, எது பூட்டப்பட்டிருக்கோ, எது திறக்கப்படாம இருக்கோ, அங்கே ஒரு வழியை திறப்பார், அங்கே ஒரு பாதையை உண்டாக்குவாரு. அதிலே உங்களை ஆச்சரியப்படுத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் புஸ்தகம். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:27. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை கர்த்தர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். நல்ல கவனிங்க. இதுல என்ன இருக்கு பாஸ்டர்? இதுல என்ன நம்ம கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கு அப்படின்னா, கவனிங்க. இரண்டாவது, அவர் எப்படி ஆச்சரியப்படுத்துகிறவர்? தகுதி அற்றவர்களை தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுத்துகிறவர். எப்படி? தகுதி அற்றவர்களை தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுத்துகிறவர். முதலாவது, அடைக்கப்பட்ட இடத்தில் வழியை திறந்து ஆச்சரியப்படுத்துகிறவர். இரண்டாவது, தகுதியற்றவர்களுக்கு நடுவில் நம்மை தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுத்துகிறார். அழகா சொல்லப்பட்டிருக்கு. பலவீனர்களை, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! ஆமாவா இல்லையா? உலகத்துல சொல்லுவாங்க, பலசாலி தான் எதையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஞானிகள் தான் எதையும் என்ன செய்ய முடியும்? அப்படிலாம் கிடையாது. கர்த்தருடைய திட்டத்துல அதுதான், அந்த இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அதை மாற்றி அமைக்கிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஞானிகள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சாதாரணமானவர்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்கிற கர்த்தர். உலகத்தின் பார்வையில் பலவீனமான அறிவில்லாதவர்களை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வது தான் தேவனுடைய விசேஷித்த சுபாவம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பலவீனமானவர்களை, அறிவில்லாதவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது தான் ஆண்டவருடைய சுபாவம். நம்புறீங்களா? கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவருடைய சுபாவத்துக்காக, ஆண்டவரே எங்களை அப்படி வச்சிருக்கீங்க. நான் உண்மையா ஆண்டவர்கிட்ட இதை தியானிக்கும் போது ஆண்டவர் சொன்னேன், ஆண்டவரே அந்த சுபாவத்தை என் வாழ்க்கையில் வெளிப்பட பண்ணி கொண்டிருக்கீங்க.
ஆமே. நம்ம எல்லாருக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. கோபங்கிற ஒரு சுபாவம் இருக்கு, இறக்கங்கிற சுபாவம் இருக்கு. ஆனால் ஆண்டவருக்கு என்ன சுபாவம் இருக்கு? யார் பலவீனமானவங்களோ, யார் அறிவில்லாதவங்களோ அவங்கள கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய திட்டத்தை ஆண்டவர் வகுக்கிறார். ஆமே. நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இருந்து வாசிப்பீங்கன்னா 12, 15, 16 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 15, 16 சொல்லப்பட்டிருக்கு. தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி ஆண்டவரே கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே, இப்படிலாம் நடக்குமா எங்களுக்கு? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அவன் சொல்லுவான் பாருங்க, அதை வாசிங்க. என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் குடும்பம் ரொம்ப எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். போதும். கவனிக்கீங்களா? இவனுக்கு தெரியுது அவனுடைய கெப்பாசிட்டி. கிதியோனுக்கு தெரியுது நான் யாரு, என் குடும்பம் யாரு, நான் சிறியவன், குடும்பம் எளியது, எங்களுக்கு சுற்றி இருக்கிற காரியத்தெல்லாம் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய சுபாவம் அங்க வெளிப்படுது பாருங்க. என்ன சொல்றாரு? எப்ப நீ சொன்னதெல்லாம் 100க்கு 100 உண்மை. நீ தகுதியற்றவன் தான், உன் குடும்பம் தகுதியற்றது தான். ஆனா நான் சொல்றேன், உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உன் வாழ்க்கையில் ஆச்சரியத்தை உண்டாக்குவேன். காரணம், நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்லுங்க. யாரு இருந்தாலும் இல்லாட்டாலும் கர்த்தர் நம்ம கூட இருந்துட்டாருன்னா அங்க ஆச்சரியம் நடக்கும், அங்க ஆச்சரியம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருந்து ஒரு மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை என்ன செய்வ? முறியடிப்பாய். அதனாலதான் இந்த கிதியோனுடைய சாப்டர்ல நீங்க கவனிச்சு பார்க்க முடியும். அவன் ஒரு வார்த்தையை சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். கர்த்தருடைய பட்டயம் ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்கு? கர்த்தருடைய பட்டயம் மட்டும் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் அது கிதியோனுடைய பட்டயம் சொல்லப்பட்டிருக்கு? அதாவது கர்த்தருடைய பட்டயத்தை இப்ப யார் கையில கொடுக்கிறாரு? கிதியோனுடைய கையில கொடுக்கிறாரு. அதை அவன் அங்க கன்வின்ஸ் பண்றான், அங்க அறிக்கையிடுறான், அங்க அதை ஸ்ட்ராங்கா அங்க எல்லாரும் அறிக்கையிடும்படி சொல்றான். கர்த்தருடைய பட்டயம் தான். ஆனா இப்ப யார் கையில வந்திருக்கு? கிதியோனுடைய. ஆனா கிதியோன் ஏதாவது சண்டை போட்டானா? அடிச்சு தோச்சானா? பட்டயத்தை கொண்டு வெட்டுனானா? ஒண்ணு நடக்கல. ஆனா இந்த பட்டயம் என்ன வேலை செஞ்சிச்சு? வசனம் தெளிவா சொல்லுது. 22ஆம் வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. 300 பேரும் எக்காளங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையம் எங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். சேனையானது சேராத்தில் உள்ள பெத்சித்தா மட்டும் தாபாத்திற்கு சமீபமான ஆபேல் மெகோலாயாவின் எல்லை மட்டும் ஓடி போயிற்று. நல்லா கவனிங்க. கிதியோன் கொண்டு வந்த பட்டயமோ அதை கொண்டு போய் வெட்டியோ ஒன்னும் செய்யல. ஆனா என்ன நடந்துச்சு? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயமாய் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட போது அங்கே எதிரிகளுக்குள் இருந்த பட்டயம் ஒருவராக என்ன செய்தார்கள்? வெட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே உருவாயிற்று. அல்லேலூயா. தகுதியற்றவர்கள் தான், ஆனா தெரிந்து கொண்டவர் இருக்கிற பட்சத்தில் அங்கே ஆச்சரியம் நடக்கும். யார் தெரிந்து கொண்டா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு நல்ல தெளிவு வேணும். இன்னைக்கு ஊழியத்துக்கு சிலர் அழைக்கப்படுறாங்க அப்படின்னா தேவன் தெரிந்து கொண்டார் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருந்துருச்சுன்னா நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஆமே. ஆண்டவர் நல்லவர், ஸ்தோத்திரம். கவனிங்க, ஏன் சொல்றேன்னா தகுதியற்றவர்கள் தான் நாம, ஆனா தெரிந்து கொண்டவர் கூட இருக்கும்போது
தகுதியை அங்க ஆண்டவர் பார்க்கல. அவர் கூட இருந்தா எல்லாமே சிறப்பு தான். அங்க எல்லாமே முதன்மை ஆயிரும். அவர் கூட இருக்கும்போது எல்லா தகுதியும் அங்க என்ன செஞ்சிரும்னா முழுமை அடைஞ்சிடும். என் சொல்றான், என் குடும்பம் எளியது, நான் சிறியவன், என்ன நடக்க போகுது? ஆண்டவர் சொல்றார், நீ பராக்கிரமசாலி. அவன் சொல்றான் எளியது சிறியவங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. எதை வச்சு சொல்றாரு அப்படின்னா, நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ யாரா தான் மாறணும்? பராக்கிரமசாலியா தான் என்ன செய்யணும்? மாறணும். ஆமீன் சொல்லுங்க. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தகுதியற்றவர்களை தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் அங்கே ஒரு ஆச்சரியம் நடக்கிறது. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே, உலகத்தின் பார்வையில நாங்க யாரு தான்? தகுதி அற்றவர்கள் தான். உலகத்தின் பார்வையில அவர்கள் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்புக்கு நாங்க ஒத்து போகிறவங்க நிச்சயமா கிடையாது. ஆனா ஒன்றை நாங்கள் விசுவாசிக்கிறோம், எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். எங்களை நீர் தெரிந்து கொண்டீர். எங்களை தெரிந்து கொண்டதுனால எங்களுக்கான ஆச்சரியம் உம்முடைய கரத்தினால் நடக்கும். இரண்டாவது, தகுதியற்றவர்களை தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுத்துகிறார். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் கிதியோன். மூன்றாவது ஸ்தோத்திரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்க. மூன்றாவது என்ன ஆச்சரியம் அப்படின்னா, எதிர்பார்ப்புக்கு மேலாக கொடுத்து ஆச்சரியப்படுத்துகிறவர். எப்படி? எதிர்பார்ப்புக்கு மேலாக அப்படின்னா என்ன? இங்க சொல்லப்பட்டிருக்கு, நம்ம என்னத்தை வேண்டுறோமோ அதைத்தான் கொடுப்பார்ல. அதை விட மேலானவைகளை கொடுத்து ஆச்சரியப்படுத்துகிற ஒரு தேவன். ஆமென் சொல்லுங்க. நமக்கு இதுதான் வேணும் நம்ம நினைப்போம், ஆனா ஆண்டவர் அதை விட மேலானவைகளை தரதுக்கு விரும்புவார். அதனால தான் அடிக்கடி நம்ம ஜெபத்தில் ஒன்றை சொல்லணும், ஆண்டவரே, என்னுடைய விண்ணப்பங்கள் எல்லாம் வச்சுட்டேன், ஆனால் உங்கள் சித்தம் அதில் விளங்க பண்ணுங்க. ஆமே, என் ஜெபத்தெல்லாம் தெரியப்படுத்திட்டேன், ஆனால் உங்கள் சித்தத்தின்படி கிரியை செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை ஆச்சரியத்தை நாம் பார்க்கலாம். இங்கே வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன், இதுக்கு எக்ஸாம்பிள் சாலமோன் ஆண்டவர் வந்து கேட்குறான். என்ன கேட்குறான்? 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 4-14 வரைக்கும் நம்ம வாசிக்க நேரம் இல்லை, குறித்து வச்சுக்கோங்க. சாலமோன் வந்து கேட்குறான், ஆண்டவர், இவ்வளோ பெரிய ஜனங்களை வழிநடத்துறதுக்கு எனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும் ஆண்டவரேன்னு கேட்குறான். ஆண்டவர் இவனை பார்த்தோன்னே ஆச்சரியமாக பார்க்குறாரு. இவன் எதை கேட்குறான்? இவ்வளோ ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்குறானே. அப்போ இவனை நம்ம ஆச்சரியப்படுத்தணும். அல்லேலூயா. அவரும் ஆச்சரியப்பட்டாரு, அவனை ஆச்சரியப்படுத்த விரும்பினார். என்ன சொல்றாரு? நீ கேட்ட ஞானத்தையும் உனக்கு என்ன செஞ்சேன்? தந்தேன். நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் என்ன செய்றேன்? தருவேன். வேதத்தில் நீங்க முழுமையா வாசித்து பார்த்தீங்கன்னா அதிகமா அனுபவிச்ச ஆள் யார் தெரியுமா? சாலமோன் தான். ஐஸ்வர்யத்தில் மிதந்த ஒரு ஆளுன்னா யாரு? அது சாலமோன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது. சாலமோன் மட்டும்தான். அவன் நாட்கள்ல அவ்வளோ ஒரு செழிப்பு, அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யம். நீங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எத்தியோப்பிய ஸ்திரீ வந்து பார்த்துட்டு சொல்றா, ஏப்பா, கேள்விப்பட்டதை விட இங்க வந்து பார்த்தா என்ன வச்சிருக்கான் சாலமோனு. பொறாமப்படனா சாதாரணமாவா சொல்லுங்க? இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தங்க பொறாமப்படுறாங்கன்னா எப்போ பொறாமப்படுவாங்க சொல்லுங்களேன் நீங்க? இப்போ நம்ம வீட்டில் விருந்தாள் வராங்கன்னு வைங்களேன், நம்ம வீடு சும்மா வெறுமையாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு அப்படின்ட்டுருவாங்க. நம்ம வீடு சும்மா அப்படியே எங்கே பார்த்தாலும் நிறைஞ்சிருந்துன்னு வைங்களேன், ஒவ்வொன்றையா தொட்டு பார்த்துட்டு, பாரு வாழ்வை பாரு, என்ன வாழ்வு, ஒன்றும் இல்லாமல் கிடந்தவா, குடிக்க கஞ்சி இல்லாதமா இருந்தவா, இன்னைக்கு பாரு வாழ்வு, என்ன வாழ்வு, எங்கே பார்த்தாலும் பொருள், அங்கே பாரு அங்கே பாரு இங்கே பாரு. அது என்ன வார்த்தையாக தான் வரும்? பொறாமை கலந்த வார்த்தையாகவே என்ன செய்யும்? நான் உண்மையாக சொல்கிறேன், சாலமோனை வந்து யாரெல்லாம் விசிட் பண்ணாங்களோ அவ்வளோ வெறும் பொறாமப்பட்டாங்க. ஏப்பா,
இப்படியும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற ஒரு மனுஷன் ஏன் தெரியுமா? அவன் கேளாத ஒன்றை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. கேளாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அதிகமா கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு கதை சொல்லுவாங்க தெரியுமா? தொட்டதெல்லாம் பொண்ணாவுன்னு. இவன் தொடவே வேணாம், எல்லாமே இப்படிதான் இருக்கு, பொண்ணா தான் இருக்கு. இவன் என்ன பொருளை உபயோகப்படுத்தினாலும் என்னதான் உபயோகப்படுத்துவான். இன்னைக்கு நம்ம உபயோகப்படுத்த முடியுமா? பித்தாளை தட்டுக்கே வழி இல்லாமல் எடுத்துட்டு இருந்தோம். பித்தாளை தட்டை வாங்குறதுக்கே ஒரு காலத்துல ஐயோ பித்தாளையா அப்படின்னு நினைச்ச அனுபவம் உண்டு. ஆனா சாதாரணமா தங்கத்தட்டை யூஸ் பண்ற ஆள் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானா இருந்தா அதை செய்ய முடியும்? யோசிங்க. இதை என்ன சொல்ல வரேன்னா, எதிர்பாராத காரியத்தை யாருக்கு கொடுத்தாருன்னா சாலமோனுக்கு கொடுத்தாரு. எதிர்பார்ப்புக்கு மேலாக கொடுத்து ஆச்சரியப்படுத்துகிறவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற இயேசு. இன்னைக்கு ஆண்டு உங்களோட பேசுறாரு. ஆமே, என்ன பேசுறாரு? நீங்க என்ன விண்ணப்பம் பண்ணீங்களோ, என்ன வேண்டுதல் வச்சீங்களோ, அதை விட மேலானவைகளை கொடுத்து உங்களை என்னை ஆச்சரியப்படுத்துகிறவர். அவரை குறித்து நீங்க ஒரு நாளும் கலங்கி போக வேண்டாம். அவரை குறித்து ஒருவேளை உங்க இருதயத்தில் ஏதாவது ஒரு நெருடல் இருக்குன்னா இன்னைக்கு சொல்லுங்க, நான் அப்படி செஞ்சது, அப்படி நினைச்சது தப்பு, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க. நான் ஆராதிக்கிற தெய்வம் சாதாரணமானவர் கிடையாது, சாதாரணமானவரே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அவர் சாதாரணமானவரே கிடையாது. அவர் நான் இமேஜின் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு அவர் பெரியவர். சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, நான் நினைச்சதெல்லாம் வேற, ஆனா நடந்ததெல்லாம் வேற. அப்படிதான் ஆண்டவர் செய்வார் நம்ம வாழ்க்கையில. அப்போ நம்ம வாழ்க்கையில எதிர்பார்ப்புக்கு மேலாக கொடுத்து நம்மை ஆச்சரியப்படுத்துகிற தேவன். சாலமோன் கேட்டது ஒண்ணு, தேவன் கொடுத்தது ஒண்ணு. அதுக்காக கேட்டதை கொடுக்காம இருந்தாரா? கேட்டதையும் கொடுத்தாரு, கேளாததையும் கொடுத்தாரு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கேட்டதையும் தருவாரு, கேளாததையும் தருவாரு. அவர் தான் ஆச்சரியப்படுத்துகிறவர். 3 காரியம். 1, அடைக்கப்பட்ட இடத்தில் வழியை திறந்து ஆச்சரியப்படுத்துவாரு. 2வது, தகுதியற்றவர்களை தெரிந்து கொண்டு ஆச்சரியப்படுத்துவாரு. 3வது, எதிர்பார்ப்புக்கு மேலாக கொடுத்து ஆச்சரியப்படுத்துவாரு. செய்வார் நம்புறீங்களா? செய்வார் நம்புறீங்களா? கண்ண மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி, நீர் ஆச்சரியமானவர், நீர் ஆச்சரியமானவர். ஆண்டவரே, நீர் இந்த உலகத்தில் பிறந்தது ஆச்சரியம், இந்த உலகத்தில் எங்களுக்காக மரித்தது ஆச்சரியம், நீர் உலகத்தில் எங்களுக்காக உயிர்த்தது ஆச்சரியம். இந்த உலகத்தில் நீர் எங்களுக்காக இம்மட்டு செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொன்றும் ஆச்சரியமானது. நீர் ஆச்சரியப்படுத்துகிறவர், நீர் ஆச்சரியப்படுத்துகிறவர். சொல்லுங்க வாயை திறந்து, என்னை அசிங்கப்படுத்துகிற தேவனை நான் ஆராதிக்கல, என்னை ஆச்சரியப்படுத்துகிறவர் நான் ஆராதிக்கிறேன். என்னை அலங்கோலமாக்குறவரை நான் ஆராதிக்கல, என்னை ஆச்சரியப்படுத்துகிறவரை ஆராதிக்கிறேன். என்னை அலக்கழிய பண்ணுகிற தேவனை ஆராதிக்கவில்லை, என்னை ஆச்சரியப்படுத்துகிறவரை ஆராதிக்கிறேன். ஒருபோதும் 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 என்னை கைவிட மாட்டாரு, விட்டு விலக மாட்டாரு, தூரம் போக மாட்டாரு. என்னோட, என் அருகிலே, என் கூடவே, என் பக்கத்திலே இருந்து ஆச்சரியங்களை செய்கிறவர். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி. உடைய வார்த்தையில நீர் எவ்வளவு மகத்துவமானவர். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே கொண்டு சொன்ன வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஆச்சரியப்படுத்துகிறவரே என்ற அப்படிப்பட்ட அனுபவத்தோடு இன்றைக்கு நாங்கள் பார்க்கவும், இந்த வார்த்தையை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தீர். நீர் ஆச்சரியப்படுத்துகிறவர் அல்லவா? எங்கள் வாழ்க்கையில் எத்தனை ஆச்சரியங்களை மட்டும் செய்திருக்கீங்க என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தின் ஆண்டவரே ஆழத்தில் இருந்து நமக்கு நன்றி சொல்லுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னும் அவர்கள் இதுவரைக்கும் கண்டிராத ஆச்சரியங்களை, ஆச்சரியமான அனுபவங்களை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நீர் செய்வீராக. ஆண்டவரே, அதற்குரிய கனமும் மகிமையும் உமக்கே வந்து சேரட்டும். இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எது ஆச்சரிய காரியமாய் நீங்க நடத்தி காட்ட விரும்புறீங்களோ அது ஒரு நாள் தடைபடாதபடி, அவைகளை தடை செய்ய நினைக்கிற வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு போகட்டும். தேவனுடைய மகத்துவங்களை பிள்ளைகள் காணட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் நீக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு,
என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட என்னென்னைக்கு இருந்து காத்து நடத்துவதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.